ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு மகளே, உன்னிடம் உன் அப்பா நான் சற்று பேசுவதற்காகவே வந்துள்ளேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே. வாழ்க்கையில் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல அடிகளை பட்டுவிட்டாய். பல பேரிடம் பேச்சுக்கள் வாங்கிவிட்டாய். பல அவமானங்களையும் சந்தித்து விட்டாய். இனி என்ன செய்வது என்று தெரியாமல் தலைபாரம் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். தங்கமே, நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்து கொண்டு இருக்கின்றாய்? ஏன் உன் அப்பா நான் உன் வலிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்பொழுது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் கரங்களை நான் தாங்க மாட்டேனா? என் பிள்ளைகள் இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் நிற்க வைக்கின்றது என்று நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பயந்து ஓட மாட்டாய். மேலோங்கி முயற்சி செய் தங்கமே. நிச்சயம் நீ மேலோங்கி நிற்பாய். கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றாய். சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். விட்டு கொடுத்து வாழ பழகு தங்கமே. நான் ஏற்கனவே அதைதான் அப்பா செய்கிறேன் என்று கூறுகின்றாய். அதுவும் உண்மைதான். உன் வாழ்க்கையில் நீ பலருக்கும் பல இடத்தில் விட்டு கொடுத்துத்தான் வாழ்கின்றாய். உன்னை உண்மையாகவும் உயிராகவும் இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக சில சமயங்களில் கண் கலங்க வைக்கின்றாய். அந்த தவறை செய்யாதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடும். அதைவிட பல மடங்கு பெறுவாய். அன்பினால் வாழு. அன்பினால் அனைவரையும் வாழவை என் அன்பான மகளே. உன்னிடம் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்கின்றேன். இதை கவனமாக கேட்டுக்கொள் தங்கமே. தலைபாரம் என்று உன் கணவன் தோளில் சாயாதே. நீ அவருக்கு பிடித்தால் மட்டுமே உனக்கு அவருடைய தோள் கிடைக்கும். அதனால் பெற்றோர் மடி தேடி ஓடிவிடாதே. அவர்களுடைய கஷ்டத்தை பார்க்கவே அவர்களுக்கு நேரம் பத்தாது. உன்னுடைய பாரம் எல்லாம் என்னுடைய பாரம். உன்னுடைய வழிகள் அனைத்தையும் உன் அப்பா முருகன் நான் என்னுடைய மடியில் போட்டுவிடும். மற்றது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். இனி வரப்போகும் காலங்களில் தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் முயற்சி செய்து கொண்டிரும். உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தையும் நான் நன்மையாக நடத்தி தருகின்றேன். கஷ்டம் என்று துவண்டு விடாதே. உனக்கு கை கொடுத்து காப்பாற்ற உன் அப்பா நான் இருக்கின்றேன். என் மீதான நம்பிக்கை உனக்கு ஒருபொழுதும் குறையக்கூடாது. அதுவே எனக்கு முக்கியம். நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை கூடிய விரைவில் வாழப் போகின்றாய். மற்றவர்களுக்காக யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டாய். இனி சற்று உன்னை பற்றியும் யோசித்துப்பார். உனக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டும் என்று உறுதியாக இரு. மற்றவர்களுக்காக அனைத்தையும் விட்டு கொடுக்காதே. அதனால் உனக்கு நிம்மதி இழந்து விடுமே தவிர விட்டு கொடுத்தால் சந்தோஷம்தான். ஆனால் அனைத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. நான் உன்னோடு இருக்கின்றேன். நிம்மதியாக இரு. நடந்ததை பற்றி எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். குழப்பமும் வேண்டாம். நடக்கப் போவது பற்றி பயமும் துளிக்கூட வேண்டாம். நம்பிக்கை மட்டும் கொள். ஓம் முருகா.